ஓ மை காட்! இவ்வளோ வெறித்தனமாக விஜய் சேதுபதியை எந்த எபிசோட்லேயும் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். திவ்யாவை பார்த்து கேட்குறாங்க, முடியலன்னா வந்துருங்க இங்கே பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ ஏன் என்னாச்சு? விஜய் சேதுபதி கேட்குறாங்க, எதுக்காக பிக் பாஸ் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்து பதில் சொல்லாமல் இருக்காங்க. திவ்யா வந்து அப்படியே கண்ணை மூடி தூங்கி வழிகிற மாதிரி இருக்காங்க. டயர்டாகாதீங்க திவ்யா, உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துருங்க, வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பிக் பாஸை மட்டும் சொல்கிறீங்கல்ல, எப்போ கண்ணை திறக்கணும் எப்போ கண்ணை மூடணும்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸோட வேலையே வந்து உங்களுக்கு சொல்ல தெரியுது. அப்போ உங்களுக்கு கொடுத்த வேலை எதனால கொடுத்தாங்க தெரியுதா உங்களுக்கு? என்ன ரிப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாந்திரா உடனே சொல்கிறேன், நான் அதுக்காக சொல்ல சார், நான் வேற ஒரு விஷயத்துக்காக சொன்னேன்னு சொல்லும்போது, எதுக்கு வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எதுக்கு அதை சொன்னீங்க? உங்களோட வேலை பார்க்க வேண்டியது தானே, உங்களோட வேலை என்ன? திருப்பி சாந்திராக்கே வந்து கேள்வி கேட்குறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். எகெயின் விஜய் சேதுபதி கேட்குறாங்க, நீங்கள் வேறு என்னெல்லாம் கோல்மால் பண்ணியிருந்தா அந்த வேலையை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்ன ரீசன் சொல்லுங்க? திருப்பி விஜய் சேதுபதி ரொம்ப கத்தி கேட்குறாங்க. திருப்பி விஜய்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணதுனால பிக் பாஸ் உங்களுக்கு இவ்வளோ வேலை கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள் திவ்யா, சொல்லுங்கள் சாந்திரான்னு சொல்லிட்டு விஜிஎஸ் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இவங்களுக்கு எந்த பதிலுமே கிடையாது. ஸோ 2 பேர் மூஞ்சி தொங்கி போச்சுன்னு சொல்லலாம்.